ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம சிங்கார சென்னையில் இருக்கோம். அதாவது நம்ம சிங்கார சென்னையில் யூசர் ரிவ்யூ சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய வருங்க. அந்த அளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவான நல்ல மக்கள் இங்கே சென்னையில் இருக்காங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த வரிசையில் இன்னைக்கு மீண்டும் ஒரு யூசர் ரிவ்யூ. என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ நீங்கள் பார்க்கலாம். கியா மோட்டார்ஸ் இந்தியாவுடைய வெரி அண்டர் ரேட்டடான ஒரு ப்ராப்பர் காம்பேக்ட் எஸ்யூவி. ஸ்பேஸ்லையும் சரி, பவர்லையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி எந்த ஒரு பஞ்சமும் இல்லாத கியா சிரோஸ். இந்த கியா சிரோஸ் இது ஆக்சுவலி டீசல் மேனுவல் வெர்ஷன் HTK ஆப்ஷன் வேரியன்ட். இந்த வண்டியோடைய யூசர் ரிவ்யூ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக இதோ சென்னையிலேருந்து மீண்டும் ஒரு யூசர் ரிவ்யூ. இந்த வண்டியோடைய யூசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையை சேர்ந்த ரவி ப்ரோ. ஸோ அவரை நம்ம இன்ட்ரோ பண்ணிடலாம். வாங்க ப்ரோ. வெரி குட் ஈவினிங். வணக்கம். ஹலோ ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எளிமையான ஒரு ஆளாக இருக்கீங்க. பாருங்களேன் எவ்வளோ எளிமையாக சிம்பிளாக ஒரு காஸ்டியூமில் வந்திருக்காரு. ஆனால் வண்டிக்கு மேட்சிங்காகவும் இருக்கு இல்லையா? ஓகே. நைஸ். ஸோ நைஸ் ப்ரோ. கியா சிரோஸ் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸ். காரணம் இப்போ காம்பேக்ட் எஸ்யூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மார்க்கெட்டில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த வண்டியை பர்டிகுலர்லி பல பேர் வந்து தவிர்க்கிறதுக்கு ரீசன் இந்த வண்டியோடைய லுக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் திங், இந்த கியா சிரோஸ் நீங்கள் ஆஸ் ஆஃப் நோ எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க? எப்போ எடுத்தீங்க வண்டியை? இந்த கார் வந்துட்டு நான் அக்டோபர் 2025 எடுத்தேன். அக்டோபர் 23rd 2025. ஓகே. ஆமாம், இப்போ எக்ஸாக்டாக 9400 driven 10K சர்வீஸும் முடிச்சிட்டேன். சூப்பர். யா ரைட். ஸோ 1 இயர் கூட ஆகலை. 9500 ஒரு 10,000 கிட்ட ரீச் ஆக போகுது. ஓகே, அப்படியே வந்துருவாங்க, முடிஞ்சிடும். 10,000 ரீச் ஆகும் கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ 10,000 ஓட்டியிருக்கீங்க. இந்த 10,000 இந்த 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒன் வேர்டில் எப்படி சொல்லுவீங்க? த பெஸ்ட். த பெஸ்ட். சூப்பர். நைஸ். இது ஒரு பெஞ்ச்மார்க்காவே வச்சுக்கலாம். அப்படி பெஞ்ச்மார்க்காகவே வச்சுக்கலாம். சிறப்பு. ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலர்லி ப்ரோ ஏன் வந்து டீசல் மேனுவல் வந்து சூஸ் பண்ணார் இந்த கியா சிரோஸில், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதே மாதிரி உங்களுடைய காரோட யூசர் ரிவ்யூஸ் நம்ம பண்ணணும், எங்கள் சேனலில் நீங்கள் ஃபீச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே அனுப்பிச்சு விடுங்க. நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து உங்கள் கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்கள் லொக்கேஷனுக்கே தேடி வருவோம். ரைட். அண்ட் ஆஸ் யூஷுவல் கேட்கறது தான், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. மெயினாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி யூசர் ரிவ்யூஸ் தாண்டி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். ரைட், உள்ள போயிடலாமா? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஃப்ளீட் ட்ராக். ஃப்ளீட் ட்ராக் பிராண்ட் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் காருக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா அத்தியாவசிய ஆக்சசரிஸும் வந்து இருக்கு. எல்லா வகையான டேஷ் கேம்ஸும் உங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டயர் ப்ரெஷர் கேஜ் மானிட்டரிங் அண்ட் வெஹிக்கிள் ட்ராக்கிங் டிவைசஸ், அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அடாப்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா வகையான கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டி ஆக்சசரிஸ் உங்க காருக்கு தேவையான டிவைசஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் சென்னை அண்ட் ஈரோடுல இருக்கு. இவங்களுடைய வெப்சைட் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் மேலே ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கியா சிரோஸ் டீசல் மேனுவலோட யூசர் ரிவ்யூ ரவி ப்ரோ கிட்ட நம்ம வந்து பல விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ப்ரோ, இத்தனை பொண்ணுங்க இங்கே இருந்தோம், நான் ஏன் ஜெஸ்ஸியை எடுத்தேன் அப்படிங்க, ஜெஸ்ஸியை செலக்ட் பண்ணேங்கிற மாதிரி ஏன் கியா சிரோஸை செலக்ட் பண்ணீங்க? சில விஷயம் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரியே வச்சுக்கலாம். ஜெஸ்ஸி தேடி வந்துச்சா? நம்ம அதுக்கு சிம்புவா இருக்கணும்ல. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம டீசல் தான் வேணுன்றது ஃபிக்ஸ்டு ப்ரோ. ஏன்னா யூசேஜ் ஜாஸ்தி, டீசல்ஸ் இருக்கும்போதே அதை என்ஜாய் பண்ணிக்கணுன்ற ஒரு ஃபீல். ஓகே. ஸோ நான் வந்துட்டு சானட் பார்த்தேன், ஆல்ட்ராஸ் பார்த்தேன் அண்ட் டாடா நெக்ஸான் இதெல்லாமே பார்த்தேன். டியூ டு நிறைய விஷயம் நடக்கிறதால நான் டாடா கிட்ட பெருசாக போகலை. அதுவும் இல்லாமல் ஆல்ட்ராஸில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பிளில் தான் ஷோரூம் போய் அப்போ தான் இந்த கார் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யூடியூப்பில் பேசும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும், ஒரு அப்பீலிங்காகவே இருக்காது காருன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வெளியில் பார்க்கும்போது டு பி ஃப்ராங்க் அசசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இன்டீரியர் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்டீரியர் வந்துட்டு இந்த செக்மெண்ட்டில் எந்த வண்டி மேட்ச் பண்ணாது. கரெக்ட். ஓகேங்களா? நான் பெஞ்ச் மார்க்குன்னு ஸ்டார்டிங் சொன்னது காரணம் என்னன்னா, நான் கொடுத்த காசுக்கு இதில் 5 பேர் கம்ஃபர்டபுளாக என்னால் கூட்டு போக முடியும் வித் லக்கேஜ். பட் இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த காராலையும் அது முடியாது. டு பி ஃப்ராங்க், ஏன்னா இதில் நான் ஸ்கோடா கைலாக்கும் ஈவன் நான் செக் பண்ணேன். சரி, ஒரு ஆப்ஷன் இருக்கட்டும், அட் எண்ட் ஆஃப் த டே ஸ்கோடா ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் இந்த காரில் நான் உட்காந்துட்டு எனக்கு ஏதோ டு பி ஃப்ராங்க் ஒரு ரியல் எஸ்யூவி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹை ஸ்டாண்ட்ஸ், ஒரு மாதிரி எல்லாமே ஹைட்டாக ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி, விசிபிலிட்டி. உள்ள உட்காந்து ஒரு பெரிய வண்டியில் உட்காந்து ஃபீல். ஆமாம், ஈவன் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே மிரர் கிளாஸ் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு விசிபிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த பிளைண்ட் ஸ்பாட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால எனக்கு இது நல்ல டீல்லையும் கிடச்சிது. ஜிஎஸ்டி கட் ஆகும்போது நான் பார்த்ததால எனக்கு நல்ல டீல்லையும் கிடைச்சது. தூக்கிட்டீங்க, கரெக்டாக பிடிச்சேன். கடைசி வண்டி இதுதான் ஸ்டாக்ல இருந்துன்னு சொன்னாங்க. ஓகே டன்.
என்ன பிரைஸ்க்கு எடுத்தீங்க இதை? வித் அசசரிஸ் வித் அண்டர் சேசிஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி எல்லாமே சேர்த்து 11.54. ஃபண்டாஸ்டிக். அதாவது HTK ஆப்ஷன் வித் அலாய் வீல்ஸு எல்லா விஷயங்கள் அக்சசரிஸ் நிறையா போட்டிருக்காரு. அதெல்லாம் சேர்த்து இந்த ப்ரைஸுங்கிறது கிரேட் டீல். டீசல் 6 ஸ்பீட் மேனுவல் ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு எனக்கு சொல்லலாம். இன்ஜின் கியர் பாக்ஸ் மட்டும் இந்த ப்ரைஸுக்கு அதே போதுன்றீங்க. ஆல் ரைட், கிரேட், சூப்பர். ரைட், டீசல் எடுத்ததுக்கான பர்டிகுலர் ரீசன் ஏதாவது இருக்கா? இதுக்கு முன்னாடி என்ன வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது Hyundai i20 யூஸ்டில் வாங்கினேன், பெட்ரோல். ஸோ அது அரௌண்ட் 1 lakh கிலோமீட்டர் கிட்ட ஓட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இஷ்யூஸ் வரவே நான் அதை சேல் பண்ணிட்டு ஃபோர்ட் மேலே ஒரு பிரியம் இருந்தது. ஆப்வியஸ்லி மோட்டோ வேகன் சாரோட சேனல் பார்த்துட்டு நமக்கு சொல்ல முடியும். ஃபோர்ட் மேலே ஒரு இது இருந்ததுமே ஆஸ்பயர் எடுத்தேன். ஃபோர்ட் ஆஸ்பயர் பெட்ரோல், டைட்டானியம் ப்ளஸ் டிராகன் பெட்ரோல். ஓகே. அது அரௌண்ட் 25,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணேன். டு பி ஃப்ராங்க், சர்வீஸ் எக்ஸலண்ட். ஈவன் நவ் வந்துட்டு அரௌண்ட் 4,500 rupees தான். ஈவன் மாருதியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த சர்வீஸ் காஸ்ட் வராது. ஆனால் எனக்கு என்னோட பர்டிகுலர் வெஹிக்கிளில் மல்டிபிள் இஷ்யூஸ். கியர் பாக்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு, மேனுவல் கியர் பாக்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு, இன்ஜின் பெட் ஃபெயிலியர் ஆச்சு. ஷோரூமில் இருக்கவங்களே வந்துட்டு அதை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ். டிராகன் பெட்ரோல் இன்ஜின் ரிலையபிள் இல்லை, நிறைய இஷ்யூஸ் வரும், இந்த இன்ஜின் வந்துட்டு ஃப்ளாப் மாடல் அப்படின்னு சொல்லி அவங்களே இப்படி பேசினா அப்புறம் யாருக்கு? அவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசவே நம்மளுக்கே அவரோட நம்ம காரே பிரச்சனை தான். அதுக்கேற்ற மாதிரி காரும் பிரச்சனை வந்துட்டே இருந்தது. இன்னொன்று லாஸ்ட்டாக விற்க போகிற டைமில் வந்துட்டு விண்ட்ஷீல்டில் கண்ணாடியில் தேங்காய் விழுந்து அது ஒரு திங் ஆச்சு. சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு வேற கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அந்த டைமில் டீசல் எங்கிருந்து வந்தது? டீசல் வந்துட்டு ப்ரோ ஆக்சுவலாக நம்ம ஃபோர்ட் பார்க்க போனதே டீசல் தான். ஃபர்ஸ்ட் 1.5 TDCi, நோ ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே. அப்போ நான் பார்க்க போகும்போது என்னோட யூசேஜ் கம்மி அப்படின்னு சொல்லி ஷோரூம்லேயே சொன்னாங்க. என்னோட யூசேஜ் வந்து அப்போ அந்த டைமில் எனக்கு கம்மி தான். நீங்கள் பெட்ரோல் எடுத்துக்கோங்க, டீசல் வந்துட்டு ரெகுலர் யூசேஜ் இருக்கணும், ஹைவேஸ் ஜாஸ்தி ஓட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம யோசிச்சு பார்த்துட்டு ஓகே நம்ம அவ்வளோ ஓட்ட போகிறது இல்லை, அண்ட் அரௌண்ட் 2 lakhs கிட்ட டிஃப்ரென்ஸும் வந்துச்சு. வரவே வந்துட்டு நான் ஆஸ்பயர் வந்துட்டு பிராண்ட் நியூ வெஹிக்கிளே 6.5 lakhs தான் எடுத்தேன். ஏன்னா அப்பயுமே ஃபோர்ட் க்ளோஸ் ஆகும்போது அந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஓகே ஃபைன், இந்த ரேட்டுக்கு அது வர்த்துன்னு சொல்லி நான் எடுத்து யூஸ் பண்ணேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ வரும்போது எனக்கு டீசல்ஸ் இருக்கும்போது வாங்கிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் டீசல்ஸ் இருக்குமான்றது எனக்கு தெரியல. பெட்ரோலில் வந்துட்டு E100லாம் போயிட்டு இருக்கு போல, எறும்புலாம் மேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபீல் பண்ணிக்கலாம். சரிதான், ஃபேர் எனஃப். ஆனால் உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்ற ரன்னிங் காஸ்ட்டுக்கு டீசல் வந்து கரெக்டாக இருக்கும் கால்குலேட் ஏதாவது பண்ணீங்களா இல்லை ஹவுஸ் இட்? இல்லை ப்ரோ, நம்ம ஆக்சுவலாக ஒரு டீசல் வெஹிக்கிள் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அது தர அந்த ஃபீலாக இருக்கட்டும், அது தர அந்த எக்கானமியாக இருக்கட்டும், நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் உங்கள் 2 வீலர் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கரெக்ட். இப்போ இருக்கிற யாருமே வந்துட்டு சின்ன 2 வீலர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே கிலோமீட்டர்ஸ் தானாக கிளைம் ஆகும். கரெக்ட். ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த மைலேஜ் மேட்ரு, இன்னொன்று வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அந்த லேக் இருக்கிறது இது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஒரு திங்னாலேயே வண்டி ஓடிட்டே இருக்கு. கரெக்ட் தான், தட்ஸ் ஃபேர் எனஃப். ஆனால் இந்த ஆட் ப்ளூ டெஃபாயில் இந்த விஷயங்கள் பழக்கமாயிருச்சு உங்களுக்கு? எனக்கு இதில் வந்துட்டு இது வரைக்குமே நான் இந்த 9400 கிலோமீட்டர்ஸ்லையுமே ஒரு வாட்டி கூட டாப் அப் கூட பண்ணதில்லை. இன்னும் டாப் அப் கூட பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்துட்டு 95% ஹைவே தான். ஓகே. ஏன்னா நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பெங்களூர் போயிட்டு வர்றதுக்கு அரௌண்ட் கோயம்புத்தூர், தேனி இங்கே எல்லாமே வண்டி ஓடிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது. ஸோ 95% ஹைவேன்றதால எனக்கு இது வரைக்குமே ஆட் ப்ளூ ட்ராப் கூட ஆகலை. கிரேட். ஸோ வந்து ப்ராப்பர்லி அந்த டர்போ ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணால் ஆட் ப்ளூ டெஃப் ஆயில் வந்து அந்தளவுக்கு செலவும் ஆகாது. ஹைவேஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் டீசல் ப்ராப்பராக யூசேஜ் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா டெஃப் ஆயில் கம்ப்ளைண்ட்ஸும் வராது, டிபிஎஃப் இஷ்யூஸும் வராது. டிபிஎஃப் இஷ்யூஸும் உங்களுக்கு வரல? எதுவுமே வரல. ரீஜென்ரேஷன் கூட நான் இது வரைக்கும் பண்ணலை. ஓ கிரேட், சூப்பர், நைஸ். ஸோ அந்த வகையில் டீசல் வெஹிக்கிள்ஸ்க்கான மெயினான பாயிண்ட் அதுதாங்க. ஹைவே யூசேஜ் நிறையா இருக்குங்கிறவங்க தாராளமாக நம்பி டீசல்ஸ் இன்னும் கூட எடுக்கலாம், BS6 phase 2 இருந்தாலும். ஓகே, ரைட். ஸோ இந்த வண்டியை எடுத்து இப்போ ஆஸ் ஆஃப்னா 1 year ஆக போகுது. ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. ஓகே. நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து வெள்ளங்கிரிக்கு போனோம் கோவிலுக்கு. வெள்ளங்கிரி கோயிலுக்கு போகும்போது ஒரு ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஷார்ட்டு. மாமா அது வந்துட்டு XUV 300, இவர் வந்துட்டு நம்ம டீசல், அது பெட்ரோல். ஓகேங்களா? ஃபுல் லோடு. எனக்கு ஒரு பாயிண்டில் வந்துட்டு நான் ஒரு பள்ளமான ரோடு, ஸ்லோப்பான ரோட்டில் ஓட்டுறானான்றது எனக்கு ஃபீல் ஆகலை. வண்டி கிளச்சில் தான் இருந்தது. ஆனால் கிளச்சிலே அது பாட்டுக்கு போச்சு. அப்போ தான் தெரிஞ்சது ஓகே கிரெட்டாவில் இருக்கிற இன்ஜினும் இதுவும் ஒன்று தான். ஸோ அந்த ஒரு இது இருந்தது. இன்னொன்று எனக்கு 27, 28லாம் ரியல் லைஃப்பில் 26 மைலேஜ் ரியல் லைஃப்பில் 26 கொடுத்துருக்கு. இன்னும் நிறையா திங்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் தொங்கிட்டு போயிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போதே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. தட்ஸ் கிரேட், நைஸ். ஸோ உங்களுடைய ஒஸ்ட் மைலேஜ் என்ன சென்னை டிராஃபிக்கில்?
எனக்கு வேர்ஸ்ட் மைலேஜ் வந்து 13 வரைக்குமே வந்திருக்கு. ஏன்னா நான் ஷோலிங்கல்ல ஒரு ஆஃபீஸ் போகும்போது ஸ்டாப் அண்ட் கோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல எனக்கு 13 கீழே ஆனால் ட்ராப் ஆகல. தட்ஸ் ஃபேர் எனஃப். இவ்வளோ பெரிய இன்ஜினுக்கு இந்த வண்டிக்கு இந்த மைலேஜ்ங்கிறது ஆக்சுவலி நைஸ். பெஸ்ட் மைலேஜ் 26, 28 வரைக்குமே சொல்கிறீங்க. ஃபண்டாஸ்டிக் மைலேஜ், எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா. ரைட், சூப்பர். ஓகே, ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு சர்வீஸ், டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது? டெலிவரி வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீமியம் கார் எடுக்கிறோம் அப்படிலாம் இருக்காது. நார்மல் டெலிவரி, டிபிக்கல் ஹுண்டாய் கியா டெலிவரி. ஓகே. சர்வீஸ் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. as of now 2 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. பட் இவங்களோட அசசரிஸ், எக்ஸ்ட்ரா அசசரிஸ் ஷோரூம்லேயே தராங்கல்ல, அதோட குவாலிட்டி மட்டும் கம்மியாக இருக்கும். அந்த அவங்க ஜஸ்ட் டபுள் சைட் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு அசசரிஸ் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க கிளாடிங் மட்டுமே உங்களுக்கு 2000 ரூபாய் 2 பீஸ். ஓகேங்களா? அது வந்துட்டு வெறும் டபுள் சைட் டேப்ல தான் நிற்குது. எனக்கு 1 இயர் முன்னாடியே வந்துட்டு நிறைய இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. அது நான் ஒரு வாட்டியும் போய் பார்க்குற மாதிரி இருக்கு. மற்றபடி நான் ஆக்சுவலாக வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு யார்டில் போய் செக் பண்ணிட்டு தான் எடுத்தேன். இந்த வெஹிக்கிள் தான் எனக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சு நான் இந்த வெஹிக்கிள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அது பெட்டர் ஆக்சுவலாக. அதுதான் நாங்கள் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் இஷ்யூஸ் இல்லைங்கிறது நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போதே ப்ராப்பராக உங்கள் வெஹிக்கிள் உங்களோட வின் நம்பர் வாங்கிட்டு அந்த வெஹிக்கிளை போய் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள், லோன் ப்ராசஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நாங்கள் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நைஸ் ப்ரோ. மோஸ்ட்லி எல்லாம் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானா? ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா? நெகட்டிவ்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கு. ஏன்னா சைரஸ்ன்றது வந்துட்டு கியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்டிங் மாடல் தான். எந்த கார் இப்போ லான்ச் பண்ண உடனே அது ஹிட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் அதுக்கேற்ற ஃப்ளாஸ் இருக்கு. அதனால தான் இப்போ ஃபேஸ் லிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க சைலண்டாக. ஆமாம், சைலண்டாக ஒரு ரிஃப்ரெஷ் வந்து விட்டுருக்காங்க. நான் கேட்க வர்றது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் இத்தனை காம்பேக்ட் எஸ்யூவிஸ் இருக்குது. இதை பார்க்கும்போது வேறு ஏதாவது வெஹிக்கிள்ஸ் ஏதாவது பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க டெஃபினெட்லி. ஆப்வியஸ்லி பண்ணேன். என்னென்ன வெஹிக்கிள்ஸ் கன்சிடர் பண்ணீங்க? ஆல்ட்ராஸ் டீசல், சானட் டீசல், ஓகே, நம்ம டாடா நெக்ஸான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு செக்மெண்ட் அப்பாவே போயிடலாம்னு சொல்லிட்டு கிரெட்டாவோட சம்மர் எடிஷன். இது எல்லாமே நான் ட்ரையும் பண்ணேன். எனக்கு அட் எண்ட் ஆஃப் த டே நான் மிஞ்சி போனால் நானே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி பீப்புள் ஆஃப் 4 மேக்ஸ் டு மேக்ஸ் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வெஹிக்கிளில் இருந்த ஸ்பேஸ் வந்து மோர் தென் எனஃப் இருந்தது. கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வண்டியில் அதை விட பெட்டர் ஸ்பேஸே இருக்கு. ஆமாம். கிரெட்டா அப்படின்னு எடுத்தாலுமே கிரெட்டாவோட இது ப்ரைஸும் பெட்டர், என்ஜின் சேம் தான். ஸோ எப்படி பார்த்தாலுமே இட்ஸ் அ கிரேட் சாய்ஸ் தான் நான் வந்து நினைக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த வேரியன்ட் ஒய் டாப் எண்ட் வேரியன்ட் எதுவும் போல நீங்கள்? இப்போ இந்த வேரியண்ட்டுக்கும் இதுக்கு அடுத்த வேரியன்ட் HDK ப்ளஸ்க்கும் இதுக்குமே அரௌண்ட் 2.5 lakhs டிஃபரன்ஸ் இருந்தது. அப்போ ஜிஎஸ்டி கட் ஆகும்போது இவங்க என்கிட்ட சொன்ன விஷயமும் என்னன்னா HDK ஆப்ஷனில் ஒரு வண்டி தான் இருக்குது, HDKல 4-5 வண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுக்கும் அதுக்கும் டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் கிடையாது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கும், பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கும். எனக்கு மெயின் திங் எனக்கு பேனரோமிக் வேண்டாம். ஏன்னா அது ஹீட்டும் இறங்கும். நான் என் வீட்டில் தென்னை மரமும் இருக்கிறதால தேங்காய் ஏதாவது விழுந்தாலும் இஷ்யூ. அதுதான் ஆச்சு ஃபோர்டுக்கு. ஆமாம், அதுதான் ஆச்சு. ஸோ அதனால எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் அடிக்குவேட்டான ஃபீச்சர்ஸ். ஈவன் சன்ரூஃப்ன்றது வந்து கியால லோ எண்ட்லேருந்தே புஷ் பண்ணுறாங்க. ஆனால் அது அத்தியாவசியமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு ஃபேன்சி ஐட்டம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு சன்ரூஃப் தேவையா இல்லைங்கிற 2-3 தடவை யோசிச்சுட்டு வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ ரைட். மற்றபடி இந்த அக்சசரிஸ் ஆக்சுவலி நிறையாவே பண்ணியிருக்கீங்க. காரணம் என்ன? ரொம்ப லாங் டேர்மாக நிறையா ட்ராவல் பண்ண ஐடியாவா? இல்லை, அந்த அக்சசரிஸ் வந்துட்டு மெயினாக எதுக்குன்னா, இப்போ இந்த கார் இந்த அக்சசரிஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிச்சேன்னா உங்களுக்கு இது அப்பீலிங்காகவே இருக்காது. இந்த ஃபாரின்ல கியா சோல்னு ஒரு கார், அது கிட்டத்தட்ட அது மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த வண்டி இருக்கும். இன்னொன்று லுக்ஸ் வந்துட்டு ரொம்ப பிளாங்காக இருக்கும். உங்களுக்கு இது இவ்வளோ காசு கொடுத்து ஒரு கியா கார் வாங்கியிருக்கீங்களான்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. அக்சசரிஸ்க்கு அப்புறம் தான் அட்லீஸ்ட் ஹெட் ஆனராக இருக்கு. கரெக்ட். ஒரு வகையில் ஆக்சுவலி பார்க்கவே நல்லாவே இருக்கு. மேலும் இந்த அலாய் வீல்ஸோட பார்க்க தான் வெஹிக்கிளோட கம்ப்ளீட்டான லுக். ரூஃப் ரெயில்ஸ் நல்லா இருக்கு. பர்டிகுலர்லி இந்த ரூஃப் கேரியர் போட்டிருக்கீங்க, இது எதுக்கு பர்டிகுலர்லி? ஜஸ்ட் ஃபார் லுக்ஸ். ஓகே, மேபி ஃபியூச்சர்ல வந்துட்டு அது மேல அந்த டாப் பாக்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தாராளமா போடலாம். போட்டு லடாக் போங்க, ஜாலியா இருக்கும். தாராளமா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வெஹிக்கிள் அந்த கேப்பபிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரைட். இப்போ நம்ம மேலும் தொடர்ந்து ப்ரோ பொறுத்தவரை இந்த வண்டியில் டாப் 5 பிடிச்ச விஷயங்கள், டாப் 5 பிடிக்காத விஷயங்கள் அண்ட் டிரைவ் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க போயிடலாமா? நான் ட்ரைவ் பண்ணலாமா? ஷோர் ப்ரோ, கண்டிப்பாக தாராளமாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைவ் பண்ணிடலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரவி ப்ரோவுடைய கியா சிரோஸ் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துலாம். ஆக்சுவலி கியா சிரோஸ் ப்ரோ ஆனஸ்ட்லி நான் வந்து அவ்வளோ தூரம் லாங் ஓட்டினதே கிடையாது. அதுவும் பர்டிகுலர் டீசல் மேனுவல், டீசல் ஆட்டோமேட்டிக்காக நான் ஓட்டினதில்லை. வெனியும் ஓட்டியிருக்கேன், ஆனால் சிரோஸ் கிடைக்க வாய்ப்பே கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா மீடியா டிரைவுக்கு நான் போகல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டீல் கோயிங் ஸ்ட்ராங், நல்லா இருக்குது. ஸ்ட்ராங்கான அந்த ஒரு நோட்டு, ஆனால் உள்ள நாய்ஸ் லெவல்ஸும் கம்மியாக இருக்கும். வெரி மினிமல். நைஸ். ஏன்னா சில வெஹிக்கிள்ஸில் இந்த கேபின் பெருசாக இருக்கிறதுனால இந்த எக்கோ அடிக்கும்னு சொல்லுவாங்க, இன்ஜின் நாய்ஸ். அது மட்டும் தான் மைனராக கேட்குது. வெனியூவில் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது.
ஏன்னா வெண்ணியோட கேபின் வச்சு ஆமா ஆமா ஓகே ரைட். ஸோ கிளச்லேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன். குவைட் நைஸ். பட்டர் ஸ்மூத். கிளச்சே பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. உங்கள் டிரைவிங் பேட்டர்ன் எப்படி ப்ரோ? கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டுவீங்களா? இல்ல ப்ரோ, இல்லை ஒன்லி ஹைவே. நான் இதான் 95% ஹைவே. ஓகே. ஸோ நம்ம 60 கியர் போட்டு ஒரு 100 110. அப்படி ஓட்டினா நல்ல மைலேஜே தருமே. அதனால தான் மைலேஜ் அவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு. வெல் அண்ட் குட். ஆனால் ஓட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு எஸ்யூவி ஓட்டுறோம், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு வண்டி ஓட்டுறோம், பெரிய வண்டியோட ஃபீல் கிடைக்குது. ஆமா. அதாவது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிரெட்டாவோடைய அந்த கேபினோடைய ஸ்பேஸு, ம் ஹைட்டு, விட்த்து, விசிபிலிட்டி, இவ்வளோ பெரிய பெரிய விண்டோஸு. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேயே நேயர்கள் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ விண்டோஸ் இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோ நல்ல ஒரு பெரிய கேபின் ஓட்டுற ஒரு ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது. ஆனால் ஓடுறதுக்கு பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸ்டீரிங்கும் நல்லா இருக்கு. ஒரு சாலிடான ஒரு கார் ஃபீல் கிடைக்குது. பர்டிகுலர் ட்ராக்டபிளான இன்ஜின் இல்லையா? BS6 இருந்தாலும் உங்களுக்கு வந்து எப்பயாவது என்னடா பிக்கப் இல்லைங்கிற என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இதில்? இல்ல ப்ரோ, எங்க என்னைக்குமே அப்படி இல்ல. தேர்ட் கியர்ல கூட நீங்க அரௌண்ட் ஒரு 20 பிலோ 20 18ல இருந்து புல் பண்ணலாம். யா அதுதான். இப்போ செகண்ட் கியர்லேயே ஸ்பீட் பிரேக் எடுத்தாலுமே ஆமா. எந்த ஒரு விஷயமும் இல்லை, நீட்டாக எடுக்குது. என்ன இப்போ BS4 டீசல்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது தான் கொஞ்சம் என்ன சொல்றது, அது ஆமா. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தான மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த டர்போ கிக்கிங் ஆன உடனே சீட் புஷ் பேக் Exactly. ஃபீலிங் வராது. அதெல்லாம் அப்படியே ஸ்மூத் பண்ணி விட்டாங்க, லீனியர் பண்ணி விட்டாங்க. டு பி ஃப்ராங்க் நல்லா இருக்கு. ஒருத்து இதை இந்த வண்டியை பர்டிகுலர்லி எடுத்துட்டு இன்னும் இன்டீரியர் டேம்பிங் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த அளவுக்கு கூட நாய்ஸ் வராது, சவுண்டே இல்லாமல் இருக்கும். பட் EV எனக்கு மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி அந்த டீசல் நாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்ட்லி, எனக்கு அது பிடிக்கும். அந்த இன்ஜின் கோல்ட் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து டிரைவிங் அந்த ஃபீல் இருக்கட்டும். கரெக்ட். நல்லா இருக்கே. 6th கியர் போக சொல்லி கேட்குது. 6th கியர்லையுமே 80லேருந்து புல் பண்ணுறேன். குவைட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கியர்ஸ் வச்சு ப்ளே பண்ணலாம். நல்லா இருக்கு. என்ன பண்ணுறாரு இவரு? 70ல் 5th. ஸ்ட்ராங்கான புல் இல்லை, ஆனால் அந்த புல் இருக்குங்கிறது தெரியுது. அதாவது என் வெயிட்டில் இருக்க எல்லாமே BS4 டீசல்ஸ் ப்ரோ. BS6 ஓட்டுறது கொஞ்சம் அப்பா அவர் எப்படி ஓடினார் பார்த்தீங்களா? ஓகே. அதாவது யூஸ்வலாக இவ்வளோ டால் பாய் ஒரு பாக்ஸி எஸ்யூவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹையாக இருக்கும். இது என்ன பண்ணாலும் ரோல் தெரியும். இது நம்ம எப்படி ஓட்டினாலுமே அந்த அளவுக்கு தெரியறது இல்லை. இதில் கண்டென்ட்டாகவே இருக்கும். நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஆல்வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆல்வீல் டிரைவ் கொடுத்து அட்லீஸ்ட் ரியரில், சரி ஆல்வீல் டிரைவ் இல்லைனாலும் பரவாயில்ல, ரியரில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் கம்ஃபர்ட் பல மடங்கு இருக்கும். பட் ஸ்டில் லுக்ஸ்னால தானே ப்ரோ இந்த மாடலே ரன் ஆகல. மேபி அவங்க லுக்ஸை ரீவொர்க் பண்ணி இது கொடுத்தாங்கன்னா மேபி. கரெக்ட். ஆமாம். அதாவது இப்போ நம்ம மக்கள் வந்து இந்த பாக்ஸி டிசைன் கார்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அது நம்ம இக்னிஸ் காலத்துலேருந்தே பார்க்கலாம். இக்னிஸும் அதனால தான் ஓடலை. இது நிறைய ஆக்சுவலி நல்ல வெஹிக்கிள்ஸ். ரிட்ஸு கூட ஓடலை. ரிட்ஸு பாக்ஸி கூட கிடையாது, ஆனாலும் ஓடலை. எதுனே தெரியல. பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெஹிக்கிள். சாலிடான ஃபீல். நான் 90 போகிறேன்னே எனக்கு தோண மாட்டேங்குது. ஆமாம். 6th கியரில் புல் இருக்கா பார்ப்போமா? 80க்கு இறக்கும். 80 அண்ட் புல் 6th குவைட் ஸ்ட்ராங். 1500 RPM, 1800 RPMலேருந்து இட் கிக்ஸ் இன். நல்ல புல் கிடைக்குது. 100லாம் 100 மாதிரியே இல்லை. ஓ இல்லை, க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, நான் மிஸ் பண்ணல. ஏன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சம்டைம்ஸ் எனக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கு. ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஓ. ஸோ நம்ம இப்போ மிதிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கால் எடுக்கிறோம்னா வண்டி ஸ்லோ ஆகுதுல்ல. ஆமாம். ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஃபீல்ஸ் வெரி நேச்சுரலாக இருக்குது. அதாவது இந்த வண்டிக்காக நம்ம எதுவும் பழகணும், அட்ஜஸ்ட் ஆகணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு நார்மல் கார் ஓட்டுற ஒரு ஃபீல். இது அதை விட கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் செட் ஆகிடுது எனக்கு வண்டி. ஆமாம். சீட்டு எனக்காகவே செஞ்ச மாதிரி ஒரு சீட் உங்களை அப்படியே பேக்ல கிராப் பண்ற மாதிரி ரொம்ப பிடிச்சது எனக்கு. நல்லா இருக்கு. இந்த அடிஷனல் இந்த குஷன் வேற போட்டிருக்கீங்க, நல்லாவும் இருக்கு. ஓகே, ஸோ வண்டியை பற்றி நானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு டாப் 5 பிடிச்ச விஷயங்கள் அண்ட் பிடிக்காத விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயங்கள் வந்து பேசிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ஜின். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலாக இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது மஹேந்திராஸ், டாட்டாஸ் எல்லாமே ஓட்டியிருக்கேன். நான் ஐ மீன் எந்த விதத்துலையும் அது குறைச்சல் கிடையாது. பட் இந்த ஸ்மூத்னஸ், இந்த ஒரு லோ அந்த NVH வந்துட்டு வேற வெஹிக்கிள்ல நான் பார்க்கல.
அது ஒன்று இருக்கு. மீன்ஸ் மஹேந்திரா அது வந்துட்டு டு பி ஃப்ராங்க் இதை விட பவர்ஃபுல். அது 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் 3XO. கரெக்ட். பட் இந்த ஒரு லீனியரா ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவ் வேணுங்கிறவங்க இது போகலாம். செகண்ட் திங் வந்துட்டு இன்டீரியர் குவாலிட்டி. இப்போ நான் வந்துட்டு கொடுத்த காசை விட எனக்கு கொஞ்சம் அப் மார்க்கெட்டாக தான் இருக்கு இன்டீரியர். ஓகே. நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், இது வரைக்கும் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் எந்த கிளிச்சுமே வந்தது கிடையாது. ஒரு ஹேங் ஆகுது இதாகுது, என் ஃபோன் தான் வந்துட்டு ஓவர் ஹீட் ஆயிருக்கே தவிர இது ஹேங் ஆனது இல்லை. ஆமாம். தேர்ட் திங் வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ப்ரோ. ஓகே. கம்ஃபர்ட் அது வந்துட்டு எப்படி சொல்ற, நெகட்டிவ்லயும் அது வரும். ஓகே. பிகாஸ் ஆஃப் தட் சஸ்பென்ஷன் திங். நம்ம கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ரியர் சஸ்பென்ஷன் டூ சாஃப்டா இருக்கும். அப்படியே அது நான் நெகட்டிவ்ஸா சொல்லிடுறேன். ஓகே. இப்போ இந்த கம்ஃபர்ட் எப்படின்னா, நீங்க பள்ளம் மேடு அந்த அண்டிலியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு பெருசா உள்ள வந்துட்டு ஃபீலே ஆகாது. அது பாட்டு கிளைட் ஆகி போகும். நாட் சிட்ரன் லெவல், பட் யா ஃபார் Hyundai Kia லெவலுக்கு இது ஒன் ஆஃப் த குட் சஸ்பென்ஷன் கம்பேர்ட் டு சானட். ஃபேர் எனஃப். குட். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட்லிங் நல்லாவே இருக்கும். அதாவது இந்த கார் நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாண்ட்ரோ மாதிரி டால் பாய். இது ஆக்சுவலா நிறைய பேர் வந்துட்டு மேக்ஸி வேகனார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வேகனார் அப்படி வச்சாலே அதுவும் டால் பாய் தான். டால் பாய் செக்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த கார்ல ரோல் இருக்காது. ஆக்சுவலா சொல்லலாமான்னு தெரியல, பட் நான் இந்த கார்ல வந்துட்டு அரௌண்ட் 160 பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த பெங்களூர் ஹைவேல நான் 160 பண்ணும்போதுமே கார் வந்துட்டு அவ்வளோ பிளான்டடா இருந்தது. எனக்கு எந்த இடத்துலையும் பயம் வருது ஸ்லோ பண்ணணும் அப்படின்றது இல்லை. எனக்கு 160 வந்துட்டு அரௌண்ட் ஒரு 110 மாதிரி தான் எனக்கு கேபின் உள்ள ஃபீல் ஆச்சு. அந்த நாய்ஸா இருக்கட்டும், ரோட் நாய்ஸா இருக்கட்டும், ஏர் நாய்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டுச்சு. அதாவது இது ஒரு அண்டர் ரேட்டட் ப்ராடக்ட் தான், பட் சில காசு வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு ஏன்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணுவோம். இது வந்து அண்டர் ரேட்டட் நான் சூஸ் பண்ணதுக்கு ஐம் கிளாட் தட் ஐ சூஸ். புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னைக்காவது ஆட்டோமேட்டிக் வாங்கலையோன்னு ஒரு மிஸ்ஸிங் பண்ணிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா இல்ல ப்ரோ. இப்போ ஆட்டோமேட்டிக் சிட்டிஸ்க்கு ஃபைன், ஹைவேல வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே ஒன்று தான். ஈவன் நான் ஹில்ஸ் ஏறும்போது எனக்கு ஓவர்டேக்ஸ் பிளான் பண்ணி பண்ண வேண்டாம், என் கண்ட்ரோல்ல இருக்கும். நான் கியர் டிராப் பண்ணி நான் போயிடுவேன். டிராப் கியர் அண்ட் டிஸப்பியர், தட்ஸ் ஆல். சோ அந்த கியர் டவுன் கூட பண்ணா இந்த பாருங்க 60ல இருந்து 5th எடுக்கறேன். ஆமா, இட் ஸ்டில் ஹஸ் காட் டார்க். யா, மேனுவல் ஹஸ் இட்ஸ் ஓன் பாசிட்டிவ்ஸ் ப்ரோ. அப்படியே மேனுவல் ஐ மீன் ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்றவங்க எல்லாம் மேனுவல் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி டாக்ஸ் இல்ல. மேனுவலுக்கு ஒரு தனி செட் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ஒரு தனி இது இருக்கு. வண்டி ஏன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு, நைஸ். ஸோ இதை தாண்டி உங்களோட ஃபேமிலி ஃபீட்பேக் எப்படி இருந்திருக்கு? ஃபேமிலியில் எல்லாருமே டூ சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் இந்த ஒரு ப்ரீமியமான ஒரு கேபின், அவங்களுக்கு ரியரில் இருக்க அந்த சன் ஷேட்ஸாக இருக்கட்டும், அந்த கம்ஃபர்ட், அந்த சீட்டுடைய பொசிஷனிங் நல்லா இருக்கும். டாப் எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு சீட் ரியர் சீட்டும் அட்ஜஸ்டபிள் வரும். இதுல இல்ல, ஆனாலும் சன் ஷேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவே வந்து ஆக்சுவலி பிரீமியம் ஃபீச்சர் தான், நல்லா இருக்கும். அவங்க எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்லயுமே அது கிடையாது. கரெக்ட், ஆமா. ஸோ அவங்க வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆல்சோ அந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு பேக்ல ரொம்ப டூ சாஃப்ட்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு, எக்ஸப்ட் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ். ஓகே. அந்த ஒரு சில சிச்சுவேஷன்ங்கிறது என்னங்கிற நெகட்டிவ்ஸ்ல சொல்லுவோமா? ஓகே. இப்போ நெகட்டிவ்ஸ் நான் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்துட்டு அதே ரியர் சஸ்பென்ஷன். ஸோ அந்த ரியர் சஸ்பென்ஷன் டூ சாஃப்டா இருக்கு. இன்னொரு சஸ்பென்ஷனோட ஸ்ப்ரிங் டிராவல் கம்மியா இருக்கிறதால பிரிட்ஜுடைய அந்த ரிட்ஜஸ் வரும்ல, அந்த ரிட்ஜஸ்லயே வந்துட்டு நீங்க ரூஃப்ல போய் இடிப்பீங்க. கொஞ்சம் டால் பீப்புள் உட்காந்தாங்கன்னா ரூஃப்ல தூங்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க பவுன்ஸ் ஆவீங்க. அந்த பவுன்ஸ் எவிடென்ட்டா தெரியும். ஈவன் ஆன் ஃபுல் லோட், ஈவன் ஆன் லோ லோட். அந்த சஸ்பென்ஷன் வந்து நான் இவ்வளவுதான் என்ன விட்டுருங்கன்ற மாதிரி பண்ணும். அந்த ரியர் வீல் வந்துட்டு ரியர் ஃபெண்டர் லைனர்ல போய் டச் பண்ணும். டச் பண்ணி ஃபெண்டர் லைனர் உள்ள வீலுடைய லைனர் வருதுங்களா, அதுல இந்த வண்டியில அந்த இஷ்யூ இருக்கா? ஆமா. ஓகே. அது போய் டச் ஆகும். ஐ டிட் எக்ஸ்பெக்ட் தட். யா, அதுவும் இது 16 inch வீல் மாடல். 17 inchல எனக்கு நாட் ஷூர் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் டெஸ்டிங் பண்ணாம வண்டி லான்ச் பண்ணிருப்பாங்க, ஐ அம் நாட் ஷூர். ஓகே. ஷோரூம்ல கேட்டா இது ரொம்ப புதுசா இருக்கு சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றீங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, டிக்கி திறந்து உங்களோட ஒரு கை வச்சு பிரஸ் பண்ணீங்கனாலே வண்டி பவுன்ஸ் ஆகும். சஸ்பென்ஷன் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. ஆமா. ஓகே. உங்க அதாவது இது சொல்லும்போது எனக்கு வேற ஒரு வண்டி ஞாபகம் வருது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எம்ஹாக் ஸ்கார்பியோ, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கார்பியோ. சும்மா ஒரு ஆள் இப்படி பண்ணாலே உள்ள புசு புசுன்னு போயிட்டு வரும். ஜைலோ அடிச்சு நிறுத்துறீங்கன்னா கூட ஷேக் ஆகி தான். ஜைலோ அதே மாதிரி தான். இது அந்த அளவுக்கு இல்ல, பட் ஸ்டில் இந்த இஷ்யூ ஓகே. இது எனக்கு புதுசா இருக்கு கேக்குறதுக்கு. ஓகே. பட் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஓட்ட கத்துக்கிட்டோம்னா ஃபைன் தான். இப்போ பிரிட்ஜஸ் வரும்போது நீங்க ஸ்பீடு குறைச்சிட்டீங்கனாலோ இல்ல ஒரு டர்னிங் வருதுன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டீங்கனாலோ அது ஃபைன் தான், ரொம்ப பாதரிங்கா இல்ல. கரெக்ட். வெல் குட். சரி, வேற நெகட்டிவ்ஸ்? யா, நெக்ஸ்ட் நெகட்டிவ் வந்துட்டு அட் டைம்ஸ் வந்துட்டு எனக்கு இதுல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் மேல ஒரு அன்ஷூர் இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்கு. எனக்கு கார் வாங்கி இப்போ அந்த 9500 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு பார்க்கிங் சென்சார் ஃபெயிலியர்னு காமிக்கும்.
ஓ ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஓகே. எனக்கு ஸ்பீடோமீட்டர்ல வந்துட்டு ஒரு ஃபுல் எக்ஸ்க்ளமேஷன் மட்டும் காமிக்கும். அது என்னன்னு கேட்டா அப்பப்போ கிளியர் பண்ணி மட்டும் அமிச்சாங்க. லாஸ்ட் சர்வீஸ்ல தான் எனக்கு பம்பர்லாம் பிரிச்சு ஃபுல்லாவே செக் பண்ணி கொடுத்தாங்க. லைக் அதே மாதிரி தான் எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வரும், நான் காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே போயிடும். இது வேற இருக்கா? ஆமா கிளிட்ச் இல்லையா? ஆமா அந்த கிளிட்ச் எனக்கு ஐ மீன் டிஸ்ப்ளே அந்த மீட்டர் அந்த கிளிட்ச்லாம் இல்ல. ஓகே. அந்த ஹார்ட்வேர் எலக்ட்ரிக் அந்த சென்சார் கிளிட்ச் மட்டும் இதுல இருக்கு. புது விதமான ஒரு கிளிட்சா இருக்கு. ஓகே ரைட். வேற எனக்கு வந்துட்டு இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஃபோர்டு வச்சிருந்தேன் as நான் சொன்ன மாதிரி. அதோட ஹேண்ட்லிங்க்கும் இதோட ஹேண்ட்லிங்க்குமே டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். அதுல வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப அது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும். ஸ்டீரிங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த கிரிப்பா இருக்கும். நீங்க இந்த பக்கம் திருப்புறீங்கன்னா அந்த பர்టిక్యులர் டிகிரில கார் போகும். டெலிபாத்திக்கா இருக்கும். கரெக்ட். ஆமா. பட் இதுல வந்துட்டு அப்படி கிடையாது. நீங்க திருப்புறீங்கன்னா வண்டி திரும்பும். ஆனா நீங்க திருப்புன பக்கம் தான் திரும்பும். சாஃப்ட்டா இருக்கும். பிரெடிக்டபிளா இருக்கும் ஆனா சாஃப்ட்டா. ஆமா ஆமா. தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நீங்க அந்த ஹேண்ட்லிங்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா this is not the right car. ஏனா இது டால் பாய் வெஹிக்கிளுக்கு அந்த அளவுக்கு ப்ரிசைஸான ஸ்டீரிங் கொடுத்தாங்கன்னா டாப் லாக் ரோலிங் இருக்கும். ஆமா. ரோலிங் நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹேண்ட்லிங்க்கு இந்த டிசைனுக்கு இட்ஸ் ஆக்சுவலி குவைட் நைஸ். ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு. நான் இப்படி ஒரு வண்டி கிடைச்சா நான் ஜாலியா ஓட்டிட்டே இருப்பேன். என் ஃப்ரீ ஸ்டைலுக்கு விட இது கிளட்சும் நல்லா இருக்கு. ஆமா எல்லாமே குவைட் நைஸ். அதான் சொன்ன மாதிரி Hyundaiயோட அந்த சேம் டிஎன்ஏ தான். எல்லாமே டு பி ஆன் தி சாஃப்ட்டர் சைடு. அதே சமயம் பிரீமியமா இருக்கு. இன்டீரியர் எனக்கு எந்த வகையிலும் லாகிங்காவும் தெரியல. இட்ஸ் குவைட் நைஸ். என்ன சாஃப்ட்டா எந்த ஒரு ஃபீலுமே கொடுக்கல. ஆம்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் கொடுத்துருக்கலாம். பட் டு பி ஃப்ராங்க் இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க இந்த பிரைசிங்ல பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியரோட அந்த கலர் ஃபினிஷா இருக்கட்டும், பியானோ பிளாக் இல்லாம பியானோ கிரே வரும் உள்ள எல்லாமே, அதெல்லாமே புதுவிதமா இருக்கும். போரிங்கான ஒரு செட்டப்ல இருக்காது. அட் எண்ட் ஆஃப் தி டே சேம் கார் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஆக்சுவலி நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. நம்ம மக்களுக்கு தான் இந்த டிசைன் வந்து செட் ஆகல. ஆக்சுவலா இப்போ ஷோரூம் போய் வெளியில அப்பியரன்ஸ் பார்த்துட்டு அவங்க டோர் திறந்து உள்ள பார்க்க மாட்டாங்கன்னா இந்த காரை வாங்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி அதே தான். டோர் திறந்து பார்த்தாதான் இது என்ன கார் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அதே தான் நானும் சொல்லுவேன். நானுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் வண்டியை பார்த்து என்னடா டப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஆனா உள்ள திறந்து பார்த்து உட்கார்ந்து பார்த்தா அந்த கம்ஃபர்ட் வந்து நல்லாவே தெரியும். அதுவும் இதுல டாப் அண்ட் வேரியன்ட்ல ரியர் வென்டிலேட்டட் சீட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் சீரியஸ்லி வெரி அண்டர்ரேட்டட் வெஹிக்கிள். பியாண்ட் த செக்மெண்டே போயிட்டாங்க இந்த வெஹிக்கிள்ல ஃபீச்சர்ஸ். ஆமா. இந்த செக்மெண்ட்ல ஸ்லைடிங் ரியர் சீட்ஸ் எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல டாப் அண்ட் வேரியன்ட்ஸ். குவைட் நைஸ். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் நெகட்டிவா நான் பார்க்கறது டோர் ஹேண்டில்ஸ். உங்களுக்கு மஹிந்திரா அது மாதிரி அன்லாக் பண்ணீங்கன்னா வெளியில எல்லாம் ஓபன் ஆகாது. அதுவும் மஹிந்திரால டாப் அண்ட் மாடல். டாப் அண்ட் தான். ஆமா. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆபீஸ்ல போயிட்டு செக்யூரிட்டி வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க. ஒரு வாட்டியுமே நான் இறங்கி போய் திறந்தோம்னா இல்ல உள்ள இருந்து திறந்தோம். ஏன்னா உங்களுக்கு திறக்க தெரியல. அதே பாபா முந்திரன்னு சொல்லி விடுங்க. பாபா முந்திரை இப்படி எல்லார்கிட்டயுமே இப்படி காமிக்க முடியாது. இப்படி காட்டணும். ஓகே. அதான். ஓகே ரைட். வேற நெகட்டிவ்ஸ் வேற இருக்கா? வேற பெருசா இதுல மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஃபீல் பண்றீங்களா நீங்க? இது க்ரூஸ் கண்ட்ரோல், ரியர் வைப்பர், இதெல்லாம். ரியர் வைப்பர் எனக்கு மிஸ்ஸிங் பெருசா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல. ஐ மீன் எனக்கு மிஸ்ஸிங் தோணல ரியர் வைப்பர். ஓகே. தென் வந்துட்டு இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாமே மேனேஜபிள் தான். ஓகே. ரொம்ப மோசம்லாம் இல்ல. ஓகே. ஓகேங்களா? அது வேணும்னா நம்ம ஆக்சுவலா கியால நிறைய ரெட்ரோஃபிட்டும் பண்றாங்க. ஜஸ்ட் அந்த டாப் எண்டோட மாடியூல் வாங்கி ரெட்ரோஃபிட்டும் பண்ணி தராங்க. இதுல ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்துரும், ஆட்டோ வைப்பர் வராது இந்த பர்టిక్యులர் வேரியன்ட்ல. ரியர் வைப்பரே இல்ல அண்ட் ஆட்டோ ஏசியும் கிடையாது. தட்ஸ் ஓகே. ஆட்டோ ஏசிங்கிறது பரவாயில்ல. ஆமா. ஆனா எனக்கு இது இந்த கண்ட்ரோல் இந்த செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேனுவல் ஏசி மாதிரியே இருக்காது ஆக்சுவலி. அது ஆக்சுவலி இந்த டிசைனோட கிளவர் டிசைனே அதுதான். பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆமா. டாகிள் டைப் ஸ்விட்சஸ் நீட்டா கொடுத்திருக்காங்க. ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே சி டைப் எல்லாமே கொடுத்துருவாங்க. என்ன ரியர் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். ரியர் ஹெட்ரெஸ்ட் வந்து என்னைய பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு மைனஸ். பட் எனக்கு எப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கேற்ற தோசைன்ற மாதிரி கொடுக்குற காசுக்கு நான் கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். நீங்க தோசைன்றீங்கன்னா பணியாரம் அவ்வளோதான். அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு பேஸ் வேரியன்ட்ல இருந்து வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே வந்துரும் இந்த வெஹிக்கிள்ல. ஆமா. ஸோ அதான் கியா அப்டேட் ஆகிட்டு தான் வந்துருக்காங்க. மேலும் இப்போ பேஸ் வேரியண்ட்ல ரிவர்ஸ் கேமரா வரது கிடையாது. அதை கட் பண்ணிட்டாங்க சிராஸில். HDE பேஸ் மாடல். ஆனாலுமே வெஹிக்கிள் சேம் கெப்பாசிட்டி சேம் கேப்பபிலிட்டி நல்லா இருக்கு. ஆமா. அட் எண்ட் ஆஃப் த டே என்ஜின் கியர் பாக்ஸ் எனக்கு இருந்தா போதும்னு நினைக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அது பெஸ்ட் சாய்ஸ். ஸ்பேஸ். ஆமா. ஸ்பேஸ் பெஸ்ட் ஸ்பேஸ் இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட். ஆமா. சப் 4 மீட்டர் கார்ல வந்து இவ்வளவு ஸ்பேஸ் தர முடியும்னு சொன்னது இந்த வண்டி. எக்ஸாக்ட்லி. வேற எந்த வண்டியுமே வந்து சப் 4 மீட்டர்ல இவ்வளவு ஸ்பேஷியஸா இல்ல.
பீப்புள் நிறைய பேர் சொன்னது என்னன்னா பழைய செல்டாஸ் இருக்குல்ல, பழைய செல்டாஸோட ரியரும் இவ்வளவு ஸ்பேஸ் தான் இருக்குன்ற மாதிரி செல்டாஸ் ஓனர்ஸே சொல்லிருக்காங்க. கரெக்ட் ஆமா. அதான் கிளவர் டிசைனுக்கு ரீசனே இந்த பாக்ஸி ஷேப் தான். அது பல மக்களுக்கு புரியணும் ஆக்சுவலி. ஆமா. இன்னொன்னு உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்லயுமே வந்துட்டு எனக்கு 6 அடிக்கு மேல இருக்கவங்க கூட மேல இடிக்குதுன்னு சொல்லவே முடியாது இந்த வண்டியில. அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஸ்கேல் வச்சு வரைஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து பிராக்டிகலா இருக்கு. பிராக்டிகல் வெஹிக்கிள் 100%. ரைட். ஸோ இதுதான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கியா செரோஸை பொறுத்தவரை. ஆக்சுவலி ஓட்டுறதுக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. எந்த வகையிலுமே எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே தெரியல. டீசல் மேனுவல்னாலுமே ஐ என்ஜாயிங் திஸ். நல்லா இருக்கு. குவைட் நைஸ். சர்வீஸ் ஓகே. சர்வீஸ் வந்துட்டு கியாக்கும் ஹுண்டாய்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆப்வியஸா தெரியும். ஓகே. ஏன்னா கியால வந்துட்டு ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி நெக்ஸா மாதிரி ஹுண்டாய் கியா அந்த ஒரு பிரீமியம் மாதிரி ஒரு ஃபீல் தருவாங்க. பட் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு இருக்க ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ல நான் சொல்றது என்னன்னா, அப்பாயின்மெண்ட்டே நீங்க போட்டு போனாலும் டெக்னீஷியன் அட்வைசர் வந்து உங்களை பார்க்கறதுக்கு 1 hour ஆகும். கியால இங்கேன்னு இல்லை, 2 ஷோரூம்லயுமே நான் போய் பார்க்கும் போதுமே அதே தான் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணது. நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டும் போவீங்க, பட் அவங்க கிட்ட வர்றதுக்கு 1 hour ஆகும். வண்டி நீங்க டெலிவரி 5:30 நான் எடுத்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா 5:30 நீங்க போய் நின்னீங்கன்னா அப்பதான் வண்டி வாஷிங்ல இருக்கும். 6:30 தான் வண்டி வெளியில வரும். அது எல்லா சர்வீஸ் சென்டர்லயும் நம்ம பார்த்தாச்சு. ஆமா. அப்புறம் அது அப்பாயின்மெண்ட்ன்றது என்ன கான்செப்ட்ன்றது தான் நான் கேட்டேன். மத்தபடி ஒன் ஆஃப் த குட் வெஹிக்கிள் ஆக்சுவலா இந்த செக்மெண்ட்ல. இல்ல புற சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்ல, நல்லா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி பிடிச்சது. எனக்கு இந்த மாதிரி கோக்கியான கார் ரொம்ப பிடிக்கும். அதுல இது பிராக்டிகலான ஒரு ப்ராப்பரான சாய்ஸ். உங்க கேயூவி மாதிரி. கேயூவி இஸ் ஆல்சோ வெரி டிஃபரெண்ட் வெஹிக்கிள். அது யாரும் நார்மலா சூஸ் பண்ண மாட்டாங்க, நான் மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் தேடி போய் எடுத்து வந்தேன் வண்டியை. ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கியா செரோஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெஹிக்கிள், ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லான வெஹிக்கிள். ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வாங்க சம்மரி நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த ரிவ்யூவை நம்ம வந்து சமப் பண்ணிக்கலாம். ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ரவி ப்ரோ உடைய கியா செரோஸ் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி கியா செரோஸ் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் அந்தளவுக்கு ஓட்டினதே கிடையாது. பர்டிகுலர் டீசல் மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணது கிடையாது. வண்டி ஆக்சுவலி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஒரு மினி கிரெட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு சாலிடான ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீல் எனக்கு கேரண்டியாக கிடைக்குது. அதுவும் இந்த என்ஜின் பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நம்பி தாராளமாக ஓட்டலாங்கிறது. கரெக்டான வண்டி தான் எடுத்திருக்கீங்க நீங்கள். நிறைய லாங் போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது இது வேண்ட மாதிரி இருக்கும் ஓட்டுறது. என்ன ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கலாம்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, ஏன்னா என்னோட ஸ்பீடு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் என் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தட். வெல் அண்ட் குட். ஓகே. ஸோ நைஸ். வண்டி அருமையாக இருக்குது. என்னென்னா இவர் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதாவது ஃபுல் லோடில் பேக் வீல் வந்து இந்த வீல் லைனரில் தட்டுது, உரசிது அப்படின்ற விஷயம் வந்து சொன்னார். அது எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டாக இருந்தது. அதே மாதிரி இஷ்யூ உங்கள் சிராஸ்லையும் இருக்கா? நீங்கள் சிராஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் ஏதாவது பண்ண வேண்டிய நேர்ந்துச்சா? அது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆக்சுவலி சின்ன சீப்பரான ஹுண்டாய் கார்ஸில் தான் அந்த மாதிரி இஷ்யூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோ அதான் சஸ்பென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட்லிங் டியூன்டு கிடையாது. அது ஆப்வியஸ். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ஃபர்ட். ஸோ அந்த கம்ஃபர்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரிங்கோட லென்த் கம்மியாக இருக்கிறதால மேலே போய் ஃபெண்டர் லைனில் தட்டுது. அதுவும் இது 16 inch வீல் மாடல். இது ஒரு டாப் எண்டில் 17 வருது. அதோடைய இது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே ரைட். ஸோ அதுவும் ப்ரோ சொல்கிறதும் ஒரு ஃபேக்டராக தான் இருக்குது. நீங்கள் கியா செரோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. ஓவரால் என்னையை பொறுத்தவரை ப்ரோக்கு பாசிட்டிவாக இருக்குது. தொடர்ந்து இந்த வண்டி இப்போ 10,000 ஓடி இருக்குது. அடுத்து 50,000 வரும்போது நம்ம திரும்ப யூஸர் ரிவ்யூ பண்ண தான் போகிறோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட். ஸோ எஸ் ப்ரோ, நீங்கள் வந்து கியா செரோஸ், அதாவது ஹுண்டாய் கியாவில் டீசல் எஸ்யூவி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பர்டிகுலர்லி கியா செரோஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? கியாவோட டீசல் ஒரு ஹுண்டாயோட டீசல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரூவன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு டிபிஎஃப் இஷ்யூ அந்த இஷ்யூலாம் பெருசாக எதுவுமே ரிப்போர்ட் ஆகலை. ஓகேங்களா? இன்னொன்று இந்த வண்டியோட இன்ஜினோட ஸ்மூத்னஸ் வேறு எந்த டீசல்லையுமே நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் கியா ஹுண்டாயோட டீசலோட ஸ்மூத்னஸ் வேறு எந்த வண்டியிலுமே இல்லை. வெண்ண மாதிரி இருக்கு. ஆமாம், சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் மாதிரியும் ஃபீல் ஆகும் அட் டைம்ஸில், டு பி ஃப்ராங்க். ஸோ கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். டீசல்ஸ் இருக்கும்போதே அதை என்ஜாய் பண்ணுங்கள். வெல் அண்ட் குட். நைஸ். ஸோ டீசல்ஸ் பொறுத்தவரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, அருமையாக இருக்குது. நீங்கள் இப்போ வண்டி வாங்கினாலுமே அடுத்து 5 வருஷத்துக்கு சேர்த்தா ரோட் டேக்ஸ் கட்டுறீங்க, தாராளமாக ஓட்டலாம். ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு ரன்னிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் டீசல் செலக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு மாதத்துக்கு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, நிறைய ஹைவேஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பி இன்றைக்குமே தாராளமாக டீசல் எடுக்கலாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி டீசல் 6 ஸ்பீட் மேனுவலோட கிடைக்கிது, ஸ்மூத்தாக இருக்குன்னு இருக்கும்போது எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதுல சூப்பராக இருக்கும். பர்டிகுலர்லி அண்டர் ரேட்டடான இந்த கியா செரோஸ் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு வெஹிக்கிள். நல்லாவும் இருக்குது, ஸ்பேஸில் எந்த குறையும் இல்லை, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது, இன்டீரியர் நல்லா இருக்குது. என்ன வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் வண்டி ஓட்டி பார்த்துட்டா பிடிச்சிரும் இல்லையா? ஆமாம், கரெக்டான ஃபேக்டாக இருக்குது. ரைட்.
உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய கார் நான் இதே மாதிரி யூசர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், என்னென்ன யூசர் ரிவ்யூ, என்ன லொக்கேஷன், அதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் கார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு உங்கள் ஏரியாக்கே தேடி வருவேன். ரைட். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து மேலும் பல சுவாரஸ்யமான யூசர் ரிவ்யூஸ் நம்ம வந்து சந்திக்கலாம். ப்ரோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் தேங்க்யூ வெரி மச் யூசர் ரிவ்யூ. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அதாவது சும்மா சொல்லக்கூடாதுங்க, சிங்கார சென்னையில் இருக்கிற மக்கள் வந்தாரை வாழ வைப்பார். அது மட்டும் இல்லாமல் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் சப்போர்ட் சென்னை மக்களே. இதே மாதிரி தொடர்ந்து ரிவ்யூஸ்க்கு நம்ம வந்து சந்திக்கலாம். அண்ட் மேலும் பல கார் ரிவ்யூஸ்லையும் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் ரவி ப்ரோ. நன்றி, வணக்கம்.